ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்பர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பார்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா இலன்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல், அப்புறம் ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் பார்த்துருப்போம். இப்போ அந்த கூடுதல் நமக்கு கொடுத்துட்டு அதனுடைய எண்ணுடைய மதிப்பு கேட்டிருப்பாங்க. இது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த சம பாருங்கள். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n = 666 எனில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படிங்கிறதுக்காங்க. 7 எண்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது, அதனுடைய கூடுதல், 7 எண்களுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த எண்ணோட மதிப்பு மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ 7 எண்களின் கூடுதல் ஃபார்மா என்னது, n × n + 1/2. நமக்கு அதனால் அது கூட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 7 எண்களின் கூடுதல் வந்து என்னது 666. 1லேருந்து எண்ணுக்குள்ளே வந்து கூடுதல் வந்து என்னது 666. இப்போ இந்த எண்ணை கொண்டு உள்ளே கொண்டு பிரிக்கிறீங்க. n² + n = இது வந்து டிவைடில் இருக்குது 2. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வந்து பெருக்கல்ல போகும். அப்போ 6 2 12, மீதி 1 இருக்குது. 6 2 12 + 1 13, மீதி 1 இருக்குது. 6 2 12 + 1 அப்போ 13. அப்போது n² + n மைனஸ் சமத்துக்கு இந்த பக்கம் ஆரம்பிச்சுன்னா -1332 = 0. இது வந்து நம்ம காரணிப்படுத்தலாம். அப்படி இல்லை, நம்ம இந்த 1332 டைரெக்டாகவே இந்த 1332 ஆப்ஷனை வச்சும் நம்ம போடலாம். ஓகேவா, ஏதாவது ஒரு 2 நம்பரை நம்ம ஆப்ஷன் வந்து நமக்கு எந்த 2 நம்பரை பெருக்கும் போது வந்து நமக்கு வந்து 1332 கிடைக்குதோ அந்த 2 நம்பரை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 36யும் 37யும் வந்து நம்ம பெருக்கும் பட்சத்தில் 1332 கிடைக்குதுன்னா அது n வந்து 36. இப்போ 36 தான் என்னன்னா, அப்போ 36 + 1. அப்போ என்னுடைய மதிப்பு வந்து 36. ஓகேவா, அந்த மாதிரி தான். ஓகேவா, நமக்கு இந்த 36 37 பெருக்கும் பட்சம் மட்டும் தான் 1332 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதை காரணிப்படுத்தி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆயிரத்தி 332 இது வந்து A B C அப்படின்னு எடுத்துருப்போம். ஓகேவா, சியில் இருக்கிறது வந்து நம்ம மேலே போடணும். B வந்து பக்கத்தில் என்ன இருக்கோ 1 அதை வந்து போடணும். இப்போ நமக்கு n² அது பக்கத்தில் எந்த மதிப்பு இருந்தோ அந்த மதிப்பை கொண்டு இது கூட வந்து நம்ம பெருக்குவோம். இதில் 1 தான் இருக்குது, அதனால் பெருக்குனா அதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ இந்த -1332 வந்து நம்ம பெருக்கணும்னா 36யும் 37யும் தான் நம்ம காரணிப்படுத்தினா வந்து நமக்கு வந்து 1332 அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம இது வந்து ஆப்ஷன் வச்சு நம்ம போடலாம். இந்த காரணிப்படுத்தாமே நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டாலே நம்ம என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மால் நம்பருக்கு, ஏன்னா 2 நம்பரை வந்து பெருக்கும் போச்சில் வந்து மேலே இருக்க நம்பர் கிடைக்கணும். கூட்டவோ கழிக்கும் போச்சில் வந்து நடுசில் இருக்க அந்த நம்பர் கிடைக்கணும். அப்போது இதுக்கு வந்து மைனஸ் போட்டுக்கலாம். அப்போது என்னுடைய மதிப்பு n - 36 = 0. அப்போ என்னோட வேல்யூ வந்து 36 கிடைக்கும். 100 மதிப்பு n + 37 = 0. அப்போ என்னோட மதிப்பு வந்து -37. அப்போ ஆன்சர் எப்போவுமே ப்ளஸில் இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அப்போது n = 36. அப்போ n-இன் மதிப்பு வந்து 36. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் 36யும் 37யும் பெருக்கி பாருங்கள். 1332 தான் வரும். 6 7 42, 4 இருக்குது, 3 7 21, 3 6 18, 12 13, மீதி 1 இருக்குது, 3 3 9, 9யும் 4யும் வந்து கூட்டினா வந்து 13 வரும். 1332 இது வந்து நம்ம ஆப்ஷனில் வச்சு போடுற மாதிரி தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 13வது சம் பாருங்கள். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் k = 325 எனில் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா ப்ளஸ் k³ உடைய மதிப்பு என்னங்க அப்படிங்கிறதுக்காங்க. இப்போ இந்த 1லேருந்து கேக்குள்ள மதிப்பு வந்து நமக்கு கூடுதல் வந்து 325 கொடுத்துட்டாங்க. ஆனால் க்யூப்பில் உள்ளது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்குள்ளே ஃபார்முலா தெரியும், அப்படி தானே. k அதாவது n இருக்க இடத்துல k இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா, நமக்கு இலங்களின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ என்ன ஃபார்முலா, k × k + 1, அதாவது n இருக்க இடத்துல k போட்டிருக்கோம், /2 = 325. இது வந்து இலங்களின் கூடுதல் ஃபார்முலா, அப்படி தானே. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆனால் கியூபுடைய கூடுதல், அதாவது கணங்களின் கூடுதல் ஃபார்முலா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கணங்களின் கூடுதல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ கணங்களின் கூடுதல் ஃபார்முலா இந்த k × k + 1/2 ஓகேவா, இதுதான் நமக்கு. அப்போ இதில் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து கணங்களின் கூடுதல் ஃபார்முலா வந்துடலாம். அப்போ 325யும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும்.
ஓகே, அப்போ 325 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து நமக்கு கிடச்சிடும். அப்போ 325 வந்து 2 திருப்ப வந்து பெருக்கிக்கோங்க. 325 × 325 5 25 மீதி 2 இருக்குது. 2 10 + 2 12 மீதி 1 இருக்குது. 3 15 + 1 16 2 10 மீதி 1 இருக்குது. 4 + 1 5 2 6 3 15 மீதி 1 இருக்குது. 4 3 6 + 1 7 3 9 இவ்வளோத்துக்கு கூட்டுங்க. 5 2 10 16 1 அப்போ 8 9 10 15 10 அப்போ 1 + 2 கியூப் + 3 கியூப்ல இருந்து கே கியூப்புக்குள்ள ஆன்சர் வந்து என்னது 1,5625. ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா, நம்ம பெருக்கிருக்கோம் 1,5625. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 16வது சம் பாருங்கள். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா கே கியூப்ஸ் = 44,100 எனில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா கே. போனதில் வந்து நார்மலாக கொடுத்துட்டு க்யூப் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து க்யூப் கொடுத்துட்டாங்க, நார்மலாக கேட்காங்க. அதுக்கு வந்து பாருங்கள், சிம்பிள். நமக்கு வந்து கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்னது k × k + 1/2² இதான ஃபார்முலா. அப்போ என்னது 44,100. ஓகேவா, இந்த ஃபார்முலா நம்ம n இருக்க இடத்துல k போட்டிருக்கோம். இயலங்களுக்கு வந்து என்னது நமக்கு இயலங்களோட ஃபார்முலா என்னது k × k + 1/2. ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயர் இது வந்து ஸ்கொயரில் இருக்குது, இந்த பக்கம் முடிச்சு ரூட்டில் போவோம். அப்போ நமக்கு இதனுடைய மதிப்பு வந்து இயலங்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து கிடச்சிட்டா இப்போ 44,100. இந்த ஸ்கொயரை வந்து சமத்துக்கு அந்த பக்கம் முடிச்சுல ரூட்டாக போகும். ஓகேவா, அப்போது இது என்ன ஃபார்முலா, இது வந்து எதுக்குள்ள ஃபார்முலாக்கு இயலங்களின் கூடுதல். அப்போது நம்ம 1லேருந்து கேக்குள்ளே கூடுதல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, அப்போது 44,100க்கு வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 441 வந்து 21 ஸ்கொயர் 2 0 அப்போங்கும் பட்சத்தில் 1. அப்போ தான் ஹோல் ஸ்கொயரும் ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது 210. ஓகேவா, அப்போ வந்து இயலங்களின் கூடுதல் 1லேருந்து கேக்குள்ளே கூடுதல் வந்து என்னது 210. ஆன்சர் வந்து டி 210 ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். சிம்பிள். நார்மலாக கொடுத்துட்டு க்யூப் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணணும். க்யூப் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இயலங்களுக்கு கொடுத்துட்டா அதை வந்து ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கொயரு க்யூபு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்டுருவோம். இந்த சம்மில் பாருங்கள் எப்படின்னு 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற 10 அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இவை மொத்தமாக எவ்வளவு பரப்பை அடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கோம் பாருங்கள். இதுக்கு ஒரு ஹிண்ட் வந்து என்னதுன்னா, நம்ம இதில் வந்து சதுர வடிவம் கொடுத்துருவாங்க. அப்போ இது வந்து ஸ்கொயர் அப்படின்னு, இதுவே கனசதுர வடிவம்னா க்யூப் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 11 சென்டிமீட்டர் ப்ளஸ் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா ப்ளஸ் 24 சென்டிமீட்டர். இது என்ன சொல்லிட்டாங்க ஸ்கொயர் சதுர வடிவம். அப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, இதான் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சினாலே போதும். இதே மாதிரி இதில் கனசதுரம் கொடுத்தாங்கன்னா 10 க்யூப் 11 க்யூப் அப்படின்னு போகும். ஓகேவா, இதுதான். அப்போ என்னது இது வந்து இது கொடுத்துறாங்க. அப்போ 1லேருந்து 24 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10க்கு முன்னாடி என்ன இருக்கும் 9. அப்போ 9 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி கழிச்சிட்டா 10லேருந்து 24க்குள்ளே அந்த எவ்வளோ பரப்பு அடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுக்கு ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா இந்த n × n+1/n × 2n + 1/6 இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். என்னோட மதிப்பு இந்த சைடுக்கு வந்து 24, இந்த சைடுக்கு வந்து 9. ஓகே, இப்போ என்னோட மதிப்பை போடுங்க. 24 × 24 + 1 25 24 ஒரு 24 24 2 24 48 48 + 1 49/6 மைனஸ் இந்த சைடில் வந்து என்னுடைய மதிப்பு வந்து 9 9 × 9 + 1 10 × 9 9 20 18 18 + 1 19/6. ஓகே, இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 நாள் 1 6 4 6 24 23 6 3 3 9 2 10 மீதி இருக்குதான் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 25 100 100 × 49 வந்து
4900 மைனஸ் 3 5 15 15 19 பெருக்குங்க 5 45 மீதி 4 இருக்குது 1 9 1 5 9 18 285 4900 285 கழிங்க 10ல் 5 போனால் 5 10ல் 8 போனால் மீதி 9 இருக்கும் 9ல் 8 போனால் மீதி 1 இங்கே 8 இருக்கும் 8ல் 2 போனால் 6 அப்போ ஆன்சர் வந்து 4615 ஓகேவா இதனுடைய எவ்வளோ பரப்படைக்கும் 4615 பி வந்து ஆன்சர் ஓகே இப்போ வந்து நம்ம இலன்களின் கூடுதல் வர்க்கங்களின் கூடுதல் கணங்களின் கூடுதல் இந்த மாதிரி எல்லா சம்மே நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கூட்டுத்தொடர் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ